வணக்கம் நண்பர்களே. ஜோதிடம் பத்தின தகவல்கள தெரிஞ்சுக்க நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. போலாம். மீன ராசியை பொறுத்தவரை இந்த மாதம் பார்த்தீங்கன்னா 7 சனியில் இருக்கீங்க. பணமே தங்க மாட்டுக்கு, பணமே நிற்க மாட்டுக்கு. கடன் வாங்கி வாழ்க்கையை ஓட்டுற மாதிரி இருக்கு. செலவு மேலே செலவு, கடன் வாங்கி வாழ்க்கையை ஓட்டுற மாதிரி இருக்கு. வாழ்க்கையில் சேமிப்புங்கிற ஒன்று இல்லைங்க. சம்பாதிக்கிறோம், கடன் அடைக்கிறோம், அந்த மாதிரியே போய்கிட்டு இருக்கு. எந்த ஒரு வாழ்க்கை, எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய மீனராசிக்காரர்கள் குழம்பிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 7 சனி தான். அணிவு ஒன்று 12ஆம் இடத்துலேருந்து அவர் விரயத்தை தான் கொடுப்பாரு. ஏன்னா அவர் வந்து 7 சனியில் விரைய சனியாக இருக்கார். விரயத்தை தான் கொடுப்பாரு. உங்கள் வாழ்க்கையிலே உங்கள் அந்த 2 வருஷ காலத்தில் சேமிப்புங்கிற ஒன்று இருக்காது. பணம் வரும், செலவழியும், சேமிப்புங்கிற ஒன்று இருக்கவே இருக்காது. பணம் ஆனால் வந்துகிட்டே இருக்கும். ஆனால் செலவு வந்து அதோட டபுள் மடங்காக இருக்கும். இல்லாட்டி கடன் வாங்கி செலவழிக்கிற சூழ்நிலை கூட மீனராசிக்காரர்களுக்கு நிறைய வரும். இந்த மாதம் பார்த்தீங்கன்னா இந்த இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு காலமாக இருக்கும். ஏன் ராசியில் வந்து 2ஆம் இடத்துல இருக்கார். 2ஆம் இடத்துல இருந்தால் பணவரம் வந்து கொஞ்சம் அதிகரிக்கும் மீனராசிக்காரர்களுக்கு. ஏப்ரல் 14ஆம் தேதி பார்த்தீங்கன்னா சூரிய பயிற்சி நடைபெறுது. 6ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல வந்து உச்சம் அடைகிறாரு மீனராசிக்கு. இந்த மாதம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மாதம். ஏன்னா 6ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல வந்து உச்சம் பெறுவது ஒரு நல்ல மாதமாக இருக்கும். ஒரு சில பார்த்துக்கு பார்த்தீங்கன்னா வேலையில் வந்து நல்ல ப்ரொமோஷன் கிடைக்கும். பதவி உயர்வு, மதிப்பு மரியாதை எல்லாமே உயரக்கூடிய மாதமாக இந்த ஏப்ரல் மாதம் அமையும் மீனராசிக்காரர்களுக்கு. வேலை இல்லாதவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வேலை கிடைக்கக்கூடிய யோகம் வந்து இந்த மீனராசிக்காரர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் அமையும். தந்தை மூலமாக ஆகாயம் ஏப்ரல் 14ஆம் தேதிக்கு அப்புறம் சூரிய பவன் பயிற்சி நடக்கும். அப்போ வந்து தந்தை மூலமாக பலன் எப்படி பார்த்தீங்க, தந்தையோட பூர்வீக சொத்து இருந்தால் எதாவது வரும். இல்லாட்டி தந்தையோட உறவினர்கள் மூலமாக, தந்தையோட சொந்த பந்தங்கள் மூலமாக ஏதாவது ஒரு நல்ல செய்தி வந்து உங்களுக்கு வர்றதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது ஏப்ரல் 14ஆம் தேதிக்கு அப்புறம். இந்த மாதம் வந்து 6ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல இருக்கிறதால வந்து கடன் வந்து கிடைக்குங்க. கேட்ட இடத்துல கடன் கிடைக்கும். ஆனால் அந்த கடனை வந்து நல்ல முறையில் பயன்படுத்துறது உங்கள் கையில் தான் இருக்குது. கடன் வந்து நீங்கள் எங்கே கேட்டாலும் கிடைக்குங்க. கண்டிப்பாக கடன் கிடைக்கும். கடன் வந்து எப்படி பயன்படுத்துகிறீங்க அப்படிங்கிறதெல்லாம் இந்த மாதம் அமைய போகுது. 14ஆம் தேதி ஏப்ரல் 14ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் இந்த மாதம் வந்து கொஞ்சம் நல்ல நன்மை நடக்கக்கூடிய மாதமாக இருக்கும் இந்த ஏப்ரல் மாதம் மீனராசிக்காரர்களுக்கு. இந்த மாதம் பணம் வருங்க. பணம் வரும். செலவு நிறைய செலவு கொடுத்துருப்பாருப்பா சனி பகவான். ஆனால் இந்த மாதம் வந்து பணம் வர வந்து அதிகமாக இருக்குங்க. ஆனால் அது கேட்டாப்புல செலவும் அதிகமாக இருக்கும். பணம் வரும், பணத்தை தேடி போவீங்க, கேட்ட இடத்துல கடன் கிடைக்கும், பண வரவு அதிகமாகவே இருக்கும் இந்த மாதம். ஆனால் இந்த மாதம் வந்து யார்ட்டையும் பணத்தை கொடுத்து மாட்டிக்காதீங்க. நான் வந்து இதில் முதலீடு பண்ணுறேன், நான் அதில் முதலீடு பண்ணுறேன், ஒரு பணம் கொடுக்குறேன், நான் டபுளாக மாற்றி தரேன், ஒரு லட்சம் டபுளாக மாற்றி தரேன், ட்ரிபிளாக மாற்றி தரேன், சூதாட்டத்தில் போட்டேன், அந்த மாதிரி தேவையில்லாதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா இந்த மாதம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நஷ்டமாக தான் ஏற்படும். பணம் வரவு இருக்கும். அதை வந்து சேமிக்க முடியுமோ இல்லை சேவிங்க, இல்லாட்டி சுக செலவு பண்ண முடியுமோ பண்ணிடுங்க. மற்றபடி பணத்தை யார்ட்டையும் கொடுத்து ஏமாந்துடாதீங்க. யாருக்கும் கம்பெனி கையெழுத்து போடாதீங்க. எதுவுமே இந்த மாதம் வச்சுக்காதீங்க. இது ஏன்னா உங்களுக்கு வந்து செவ்வாய் வந்து பயிற்சி ஆகிறனாலும் இப்போ ஒரு ராகுவோட இருக்கிறனால கொஞ்சம் கெடுதலான பலன் தான். அதனால் பணம் வரவு இருக்கும். அதை யார்ட்டையும் கொடுத்து ஏமாந்துடாதீங்க. இந்த மாதம் ஏப்ரல் 24ஆம் தேதி சுக்கிர பயிற்சி. சுக்கிரனும் 2ஆம் இடத்துக்கு வந்து 2ஆம் இடத்துக்கு வந்து 8ஆம் இடத்தை பார்ப்பாரு. குரு 2ஆம் இடத்துலேருந்து பார்க்குறதுனால வெளிநாட்டு பிரயாணங்கள் வந்து ஏற்படுங்க. அது வந்து தொழில் மூலயமா இருக்கலாம், இல்லை சுற்றுலா மூலயமா இருக்கலாம், இல்லாட்டி ஏதாவது ஒரு முதலீடுகள் மூலயமா இருக்கலாம். நீங்கள் வெளிநாட்டு போகிறவங்க இந்த மாதம் வெளிநாட்டு போகக்கூடிய யோகம் வந்து சுக்கிர பகவானும் வந்து குரு பகவானும் சேர்ந்து வந்து உங்களுக்கு தருவாங்க. வெளிநாட்டு போகிற யோகம் கிடைக்கும் மீன ராசிகள் நண்பர்களுக்கு. சனி பகவான் பொதுவாக 7ஆம் சனியில் வந்தாலும் என்ன பண்ணுவார்னா விரயத்தை கொடுப்பார். ஏன்னா 12ஆம் வீட்டில் இருக்கிறது விரயத்தை கொடுப்பார். பணம் வரவு இருந்தாலுமே அவர் வந்து விரயத்தை கொடுப்பார். நீங்கள் அதை என்ன பண்ணணும், சுப விரயமாக்கணும். ஒன்று கல்யாணம் முடிக்கிறது, இல்லாட்டி வீடு வாங்குறது, வீடை புதுப்பிக்கிறது, வாகனம் வாங்குறது, இல்லாட்டி வாகனத்தை பழுது பார்க்குறது, இந்த மாதிரி சுப விரயங்கள் பண்ணிங்கன்னா இந்த மாதம் வந்து நீங்கள் தப்பிச்சுக்கிடுவீங்க. நிறைய சனி பகவான் ஏற்க நிறைய விரயத்தை கொடுத்துப்பாரு. இனிமேலும் விரைய வராமல் பார்க்கணும். சுப விரயமாக்குறது உங்கள் கையில் தான் இருக்குது. ஓரளவுக்கு மீனராசிக்காரர் இந்த ஏப்ரல் மாதத்தை சமாளிச்சிருவீங்க. ஆனால் கோவம் வந்து அதிகமாக வருங்க. ராகு பகவான் இருக்கிறதுனால கோவம் வந்து அதிகமாக வரும் மீனராசிக்காரருக்கு இந்த மாதம். குறிப்பாக எப்போ வரும், ஏப்ரல் 23ஆம் தேதிக்கு அப்புறம் கோபம் வரும், பிடிவாதம் வரும். யாரும் எடுத்தெறிஞ்சு பேசுகிற மாதிரியான சூழ்நிலைகள் அமையும். அப்படி யாரும் பண்ணிடாதீங்க. கோவத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணுங்கள், வாயை கண்ட்ரோல் பண்ணுங்கள், யாரையும் எடுத்தெறிஞ்சு பேசாதீங்க. சரிங்களா? இதெல்லாமே ராகு பகவான் வந்து கொடுப்பாரு. இதெல்லாமே கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கிட்டு இந்த மாதம் வந்து சூப்பரான மாதமாக இருக்கும் மீனராசிக்காரர்களுக்கு. வேலைவாய்ப்பு மீனராசிக்காரர்களுக்கு வேலைவாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. கவர்மெண்ட் வேலைக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் தாராளமாக இந்த ஏப்ரல் 24ஆம் தேதிக்கு அப்புறம் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய யோகம் எப்படி நிரந்தரமான வேலை அமையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சுய தொழில், சொந்த தொழில் அமையும். லாபம் வந்து ஓரளவுக்கு தான் இருக்கும். தொழில் வந்து அமையக்கூடிய புது தொழில் எதுவும் இருக்குதுன்னா அமையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் லாபம் வந்து கொஞ்சமாக தான் வரும். அடுத்தடுத்த மாதங்களில் சனி பகவான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வக்ரமாகறதுனால உங்களுக்கு அடுத்தடுத்த மாதங்கள் வந்து நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடிய யோகம் வந்து கிடைக்கும். ஓவரால் மீனராசிக்கு பார்த்தீங்கன்னா பண வரவு இருக்கும். அதுக்கேற்றாப்புல செலவு இருக்கும். அந்த செலவு வந்து நீங்கள் சுபவிரயமாக்குறது உங்கள் கையில் தான் இருக்குது. அப்படி சுபவிரயம் ஆக்கிட்டீங்கன்னா இந்த மாதம் வந்து சூப்பரான மாதமாகும். கோவம் அதிகமாக வரும். கோவத்தை கண்ட்ரோல் பண்ண யோகா பண்ணுறது, இல்லை உடற்பயிற்சி செய்கிறது, இல்லாட்டி எங்கிட்ட கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டு வர்றது, இது மாதிரி கோவத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடியன்னு பார்த்துக்கோங்க.
பிடிவாத குணம் அதிகமாக இருக்கும். யாரும் எடுத்தெறிஞ்சு பேசாதீங்க. யார்கிட்டையும் பணத்தை கொடுத்து ஏமாறுதாமல் இருந்தீங்கன்னா மீனராசிக்காரர்களுக்கு இந்த